ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார் எடுக்கிறாங்க. ஸோ பட்ஜெட்டு கருதி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக் வேரியண்ட் எடுப்பாங்க. டாப் மாடல் போனால் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறக்க வேண்டி பேசிக் வேரியண்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு டாப் மாடல் கார் மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய் பார்ட்ஸ் எல்லாமே மாற்றுவாங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் முதற்கொண்டு இப்போ மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அலாய் மாற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை. பட் என்னென்னா ஆஃப்டர் மார்க்கெட் அப்படின்னாலே கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில கார் ஃபயர் ஆகிறது கூட இந்த ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பேர் வந்து ரீசனாக இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா OEM OES ஸோ அப்படின்னு நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு கார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா ஸோ அதனுடைய எல்லா ஸ்பாட்ஸுமே அவங்க வந்து 100% தயாரிக்க மாட்டாங்க. இப்போ ஹுண்டாய் வந்து ஒரு கார் வந்து புதுசாக தயாரிக்கிறாங்க அப்படின்னா பாடி, இன்ஜின், மெயின் பார்ட்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில ஸ்பாட்ஸ் வந்து வெளியே வந்து அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக. ஸோ இவங்க அவுட் சோர்சிங் பண்ணக்கூடிய கம்பெனிகிட்ட வந்து இவங்க வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ குவாலிட்டியில் வேணும், இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினாலும் அந்த ப்ராடக்ட் வந்து தாங்கிறதா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ ஹீட் ஆனாலும் எனக்கு தாங்குற மாதிரி இருக்கணும், இவ்வளோ கூலிங் ஆனாலும் அது வந்து தாங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நிறையா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதே மாதிரி வேணும் அப்படின்ட்டுருவாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் அந்த பார்ட்ஸை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க தயாரித்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், என்னோட ப்ரொஃபஷன் வந்து கார்ப்பரேட் வீடியோ, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து நான் பண்ணி கொடுப்பேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி JK டயர்ஸோட சைல்டு ஆர்கனைசேஷன் JK ஃபென்னர், ஸோ மதுரையில் அப்புறம் சென்னையில் ஸ்ரீபெரும்புதூர் அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும். மதுரையில் பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ள JK ஃபென்னர் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸில் வந்து JK ஃபென்னர் இருக்குது. அதுக்கடுத்து சென்னையில் வந்து சிப்காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த JK ஃபென்னர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இவங்களோட மேனுஃபேக்சரிங் இவங்க என்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரு, பைக்கு, ஸோ இதுக்கெல்லாம் தேவையான அந்த பெல்ட் இருக்குல்ல, இன்ஜின் பெல்ட்டு, அது எல்லா பெல்ட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க தயாரிக்கிறாங்க. இவங்க தயாரித்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முன்னணி காரு, பென்ஸு, ஆடி, BMW, வோல்வோ, ஸோ அந்த மாதிரி காரு, லாரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் அது தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பருக்குள்ள மூலக்கூறுகள் வந்து அவங்க வெளியே வாங்கி இப்போ வோல்வோவில் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கேட்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே குவாலிட்டியில் இவங்க பண்ணி அந்த வோல்வோ பிராண்டை வந்து இவங்க அச்சிட்டு பேக் பண்ணி அந்த வோல்வோ கம்பெனிக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இவங்களோட ப்ராசஸ். ஸோ இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா மற்ற கார் கம்பெனிகளுக்கு இந்த மாதிரி பெல்ட் தயாரிக்கிற வேலை மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒரு பெல்ட் தயாரித்த உடனே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து அவங்க வந்து குவாலிட்டி செக்கிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த் இழுக்குத்தா அது வந்து வருது, நெக்ஸ்ட் எவ்வளோ ஹீட்டில் வந்து அது வந்து தாங்குது, நெக்ஸ்ட் எவ்வளோ கூலிங்காக இருந்தால் அது தாங்குது, இந்த மாதிரி எல்லா குவாலிட்டி செக்கிங் பண்ணி அதை வந்து இப்போ ஓல்வோ வந்து இவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஓல்வோ கம்பெனிக்கு வந்து குவாலிட்டி செக்கிங் ரிசல்ட்டை காட்டுவாங்க. காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை தயாரித்து அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தயாரிக்கிறதா இந்த OEM OES இவங்களோட ஒர்க்கு. இன்ஜினுக்கு தேவையான ஸ்பேர்லாம் இவங்க பண்ணுவாங்க. இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே இன்ஜின் ஸ்பாட்ஸை வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் டூப்ளிகேட்டாக தயார் பண்ணுற கம்பெனி வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் வந்து சைனீஸ் லெட்டர் இருக்கும். அப்படி இல்லை, எந்த லெட்டருமே இருக்காது, ஹோலோகிராம் இருக்காது, லோகோ இருக்காது. நெக்ஸ்ட் அந்த இதில் அந்த சீல் வச்சுருப்பாங்கல்ல அந்த மெட்டலில், ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் பொருள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டை வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பிரேக் பேட் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கினா அதனோட குவாலிட்டி, தன்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் உங்களை வந்து கைவிடுதா இருக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ ஒரிஜினல் மாதிரி அப்படியே இருக்கும். பட் வந்து அது கேரண்டி கிடையாது. அதுவே அப்படி இருக்குன்னா நீங்கள் உள்ள இன்ஜின் உள்ள ஸ்பேர்லாம் மாற்றுறப்போ வந்து தயவுசெய்து கேட்கவே வேண்டாம், எப்போ எந்த கண்டிஷனில் எப்படி ரிஸ்க் வரும் அப்படின்ட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் மாற்றுறது கூட ஓரளவு இது பண்ணிக்கலாம். பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒயரிங் சம்மந்தமான பொருள் எல்லாமே முடிஞ்ச அளவு நீங்கள் கம்பெனியில் கொடுத்து ஒரிஜினலாகவே நீங்கள் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த ஏசியில் ஒயரிங் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கார் வந்து ஃபயர் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் கூட வருது. ஸோ முடிஞ்சளவு என்னென்னா ஒரிஜினல் நீங்கள் வந்து வெளியே கார் வேலை பார்த்தாலும் 100% நான் கம்பெனியில் வேலை பார்க்கல, எனக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து நான் வெளியே தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா பாருங்கள், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்பேர் வந்து நீங்கள் வந்து 100% ஒரிஜினல் யூஸ் பண்ணுங்கள். காரை பொறுத்தவரை அது வந்து உங்களுக்கு எப்போவுமே சேஃப்டி. ஆஃப்டர் மார்க்கெட்லேருந்து நீங்கள் வாங்கி உங்கள் காரை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, மாற்றுறது, வேலை பார்க்குறதெல்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.